பட திறப்பு நினைவேந்தல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும், ஜனநாயக சக்திகளுக்கும், உறவினர்களுக்கும் மற்றும் இந்த கிராமத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் மனித குலம் மாண்புடன் இன்புற்று இருக்கும் பொருட்டு கம்யூனிஸ்டுகள் தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள். ஒரு நாள் மலரப்போகும் புதிய உலகை காணும் பாக்கியம் இல்லாதிருந்தும் உவப்புடன் தங்கள் இன்னுயிரை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் சிறையில இருந்த போது நிறைய புக்கு படிக்கும் போது இந்த வார்த்தைகள் என் மனசை தொட்டுச்சு. ஆனா கம்யூனிஸ்ட்னு சொன்னாலே ஒரு பைத்தியகாரத்தனமா பாக்குறான் புரியாதவங்க. என்ன இது, கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன காதுல ஒண்ணும் கிடையாது, கழுத்துல கிடையாது, கையில கிடையாது, காதுல கிடையாது, சரி குழந்தையாவது இருக்காமா, வாரிசு என்னம்மா, சரி நீங்கெல்லாம் இருக்கீங்களா வாரிசுக்கு, உங்க வாரிசு இருந்தா போதும். அப்ப நம்மளை பார்த்தால் ஒரு கொள்கைவாதி, ஒரு லட்சியவாதி பார்த்தா பைத்தியக்காரன், இவன் என்ன படிச்சிருக்கான், சம்பாதிக்கலாம், நல்ல வசதியா வாழலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், வாழ்க்கை வாழ்வதற்கு தானே அப்படின்னு இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஓர் கொள்கை, நமக்கு ஓர் லட்சியம், நம் தலைவர்கள் வகுத்து கொடுத்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது தலைவர் மார்க்ஸ் இந்த சமூகத்துக்கு மாற்றாக கொள்கை அறிக்கையை எழுதும் போது, கம்யூனிஸ்ட் கொள்கை அறிக்கையை எழுதியது பின் தான் புரட்சி நடக்கின்றது. அதற்காக அவர் நிறைய சிரமப்பட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிக்கிறார். ஒரு சிறப்பான இது, அது ஒரு கருத்து மாற்றத்தை கொண்டது. இன்னும் இந்த காலத்திலும் பாத்தீங்கன்னா ஜாதி, எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஜாதி பிரிவுண்டு கிடைக்கிறோம். மதம் என்ற பெயரில் தேசிய இனப்பிரச்சனை என்றது அந்த அளவுக்கு அது அழுத்தமாக மக்கள் மனதில் பதிந்திருக்கிறது. பெண்ணடிமைத்தனம் கூட எத்தனை வருடங்கள் ஆனாலும் குழந்தை பருவத்தில் கொடுக்கப்பட்ட சில கருத்துக்கள் நம்மை அறியாமலே நம்மிடம் ஊறி போய் இருக்கிறது. அதை உடை தெரிந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழலில் அப்படி பார்க்கும்போது தோழர் மார்க்ஸ் அவர்களுடைய பார்வையிலே புத்தகம் எழுதும் அந்த கருத்துக்கள் ஆயுதங்களை விட பலமானது. அது ஒரு பெரிய புரட்சியை செய்யக்கூடியது. உண்மையிலே எழுத்துக்கு அந்த அளவு வலிமை இருக்கிறது. அந்த பணியை தோழர் அறிவொளி அவர்கள் செய்தார்கள். பல தளங்களிலும் மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் ஈழ பிரச்சனைக்காக, பல்வேறு பெண்கள் பிரச்சனைக்காக பல்வேறு தளங்களிலும் அவர்கள் களமாடினார்கள். உறவுகள் ஏற்கனவே வந்த போது நிறைய தோழர்கள் சகோதரர்கள் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் துணிப்பாகவும் இருந்தது. அவருடைய அந்த உறவு அவ்வளவு நெருக்கமாக இன்றுமே நினைவு கொள்கிறார்கள் இல்லைங்களா? இதெல்லாம் எல்லாருக்கும் கைவந்த கலையா வராது. ஒரு சிலருடைய சிறப்பு தன்மை என்றுதான் சொல்ல முடியும். அத்தகைய பணியை விட்டு சென்றிருக்கிறார். ஒரு லட்சியவாதி என்ற அடிப்படையில, ஒரு கொள்கைவாதி என்ற அடிப்படையில கடைசி வரை வர்றவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கிறது கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில இடையில போயிறாங்க, மாறுறாங்க என்னமோ. ஆனா இறுதி வரை, அவருடைய இறுதி மூச்சு பிரியும் வரை இந்த கொள்கைக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்த தோழர் அறிவொளி அவர்கள் விட்டு சென்ற பாதையில் நமது பயணத்தை தொடர்வோம். அந்த கருத்து புத்தகங்கள் நம்ம நிறைய படிக்கணும். இன்னைக்கு நிறைய படிக்கிற பழக்கங்கள் குறைஞ்சிருச்சு குழந்தைகள் மத்தியிலேயும் சரி. ஏன்னா அப்புறம் டிவி இல்ல செல்போன் அந்த கலாச்சாரம் தான். நம்மளே பார்த்தோம்னா அந்த செல்ல தொட்ட வைக்க மனசு வர மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அப்ப படிக்கின்ற பழக்கங்கள், புத்தகம் ஒரு உன்னதமான ஒரு ஒரு களஞ்சியம். அதை படிக்கும் போது நம்ம திருப்பி நம்ம படிப்போம், நம்ம மனசுல ஏற்றுவோம். ஆனா செல்போன் அப்படி இல்லை, அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருப்போம், ஏதோ ஒரு நுனிப்புள் நெய்கிற மாதிரி. அதனால நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகங்கள் படிக்கும் பழக்கத்தை நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிக்க சொல்லணும். நாவலாச்சும் சரி, என்ன இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் புத்தகங்கள் இருந்தாலும் சரி, இப்படி கொண்டு போறதுனால கருத்து தளத்தில் நாம்
ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தோழர் நிறைய புத்தகங்கள், அதாவது புரட்சி சம்பந்தமானாலும் சரி, இந்த நாட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பல்வேறு தளங்கள்ல அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப இதா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டதை நடைமுறையில் நடத்திக்காது. அதுதான் ரொம்ப, அதாவது தத்துவத்தை நடைமுறையும் நல்லா பேசுவோம், ஆனா செய்ய மாட்டோம். அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. தோழர் வாழும் சாட்சியாக இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தார். அவருடைய பயணத்தை, அவர் விட்டு சென்ற பணியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, பல்வேறு கருத்து மாற்றங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் நம் அனைவருக்கும் ஒரே லட்சியம் புரட்சி, மக்கள் பணி, நாட்டுப்பற்று. அன்று அடிப்படையில நம் அனைவரும் கைகோர்த்து நமது பயணத்தை தொடர வேண்டும் கேட்டுக்கொண்டு அரிய வாய்ப்பு கொடுத்த தோழர் ஈஸ்வரி அவர்களுக்கு நன்றி கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.